நாட்டில் மீண்டும் யுத்தம் ஏற்படுவதை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உலக தலைவர்களுடனான சந்திப்பில் இன்று உறுதியளித்தார். இலங்கையின் பயணத்திற்கு அனைத்து நாடுகளினதும் ஒத்துழைப்பை எதிர்பார்த்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி தெரிவித்தார். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் 20 பேர் நேற்று ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டம் இன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தாம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தமது வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்துமாறும் வலியுறுத்தி கைதிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி மன்னாரில் இன்று கையெழுத்து வேட்டை நடத்தப்பட்டது. அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பினால் இந்த கையெழுத்து வேட்டை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எவ்வித குற்றச்சாட்டுகளும் இன்றி பல வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமது உறவுகளை விடுதலை செய்யுமாறு இதன்போது மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிகழ்வில் மன்னார் மாவட்ட பிரஜைகள் முன்னணியினரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அநியாயமாக எம்முடைய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் பல்வேறு சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே யார் பயங்கரவாதிகள்? யுத்தம் முடிந்த பின்னரும் எங்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் பயங்கரவாதிகள். எங்களுடைய கடல் வளத்தை அள்ளிக்கொண்டு போகின்றவர்கள் பயங்கரவாதிகள். பயங்கரவாத தடை சட்டத்தை கைது செய்யப்பட்டவர்கள் பயங்கரவாதிகள் இல்லை. அவர்கள் அத்தனை பேரும் அரசியல் கைதிகள். எங்களுடைய மக்களை, எங்களுடைய பிள்ளைகளை விடுதலை செய்யுங்கள். எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு எங்களுக்கு சுயநிர்ணய உரிமையை தாருங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம். எனக்கு 13 வயதில் ஒரு மகன் இருக்கிறார். அவர் ஏதாவது ஒரு மகன். ஆனா இந்த கணவரை விடுதலை செய்யறதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்து இந்த வருஷத்துக்குள்ளே அது நல்ல ஒரு முடிவு வரும் எதிர்பார்த்து இருக்கிறேன். என்னால உழைச்சி எந்த பிள்ளைய பார்க்க என்னால முடியாது. எங்க போனாலும் இந்த பிள்ளையோட தான் நான் போக வேண்டியதா இருக்கு. இந்த கணவரை விடுதலை செய்து தாருங்க. இந்த வருஷத்துக்குள்ளேயாவது நல்ல ஒரு முடிவு எடுத்து தாங்க.